மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் தனியார் மயமாக்கப்பட்ட நிலையில் ரயில் கட்டணம் 100 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இயற்கை எழில் கொஞ்சும் அழகு, குளிர்ந்த சீதோசன நிலை, மனதை மயங்கடிக்கும் ரம்யமான மலைஸ்தலம் என்றாலே அனைவருக்கும் சற்றென்று நினைவுக்கு வருவது உதகைதான். அதிலும் உதகை மலை ரயிலில் சென்று இயற்கையின் பேரழகை ரசிப்பது தனி சுகம்தான். பல ஆண்டு காலமாக பொதுமக்களுக்காக குறைந்த கட்டணத்தில் சேவையாற்றி வந்த மலை ரயில் தற்போது தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை வரை சாதாரண மலை ரயில் மற்றும் சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வந்தன. அவற்றில் சிறப்பு ரயில் தற்போது தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்று சிறப்பு மலை ரயிலை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு அதனுடைய கட்டணத்தை வானுயரத்திற்கு உயர்த்தியுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை வரை செல்ல நபர் ஒருவருக்கு 3000 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணம் ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான கோடை காலங்களில் 8000 முதல் 12000 ரூபாய் வரை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னதாக 70 ரூபாயிலிருந்து 450 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்ட கட்டணம் தற்போது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. சிறப்பு ரயில் கட்டண உயர்வுக்கு பல்வேறு தொழிற்சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. கொரோனா காலத்தை பயன்படுத்திக் கொண்டு முற்றிலும் யுனெஸ்கோவினால் பாராட்டப்பட்ட ஒரே ஒரு இயற்கை அழகை ரசிக்கிற ஒரு மிகப்பெரிய மலை ரயிலை தென்னக ரயில்வே தனியாருக்கு தாரை வார்த்திருப்பது என்பது கண்டனத்துக்குரியது. ஏழை எளிய மக்கள் உதகமண்டலத்தினுடைய அந்த சுற்றுலா தலத்தை காண்பதற்கான வாய்ப்பு என்பது அறவே இல்லை என்ற நிலைமையை ரயில்வே நிர்வாகம் ஏற்படுத்தியிருக்கிறது. தனியார் இயக்கவுள்ள மலை ரயிலின் முன்பகுதியில் காவி நிற பெயிண்ட் அடிக்கப்பட்டு தென்னக ரயில்வே என்பதற்கு பதிலாக TN43 என்ற எண் பொருத்தப்பட்டுள்ளது. ரயில் பெட்டிகள் ஒவ்வொன்றிலும் விமான பணிப்பெண் போன்ற உடையுடன் இளம் வயது பெண்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். ரயிலில் பயணம் செய்பவர்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்கெட்டுகள், ஒரு வாட்டர் பாட்டில் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. கோடை காலங்களில் ஒரு குடும்பம் உதகை சென்று மலை ரயிலில் பயணம் செய்ய நினைத்தால் 1 லட்சம் ரூபாய் வரை செலவிட நேரிடும் எனவும் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பொதுமக்களும் ஊட்டி மலை ரயில், ஊட்டி அரசியை பார்ப்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் போகும். அப்படி இல்லை, ஒரு 4 பேர் கொண்ட குடும்பம் போகணுன்னு சொன்னால் அந்த 3-4 நாட்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு செய்து தான் இந்த ரயிலில் போயிட்டு தன்னுடைய சுற்றுப்பிரயாணத்தை முடித்து கொண்டு வர வேண்டியிருக்க கட்டாயம் இருக்கிறது. பல ரயில்வே தொழிலாளர்களின் வேலையும் பறிபோகும் நிலை இருப்பதால் உதகை சிறப்பு ரயிலை தனியாரிடம் இருந்து உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என தொழிற்சங்கங்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.